மினிட் ஃபேமிலி இன்னைக்கு நான் செம்ம ஜாலியாக இருக்கேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு நான்வெஜ் தான் செய்ய போகிறோம். 7 கிலோவில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறதுலே பெரிய அண்டா எடுத்து கோகனட் ஆயில் போட்டுட்டு பட்டை வகைகள்லாம் எல்லாம் போட்டு ஒரு கிண்டியாச்சு. ஸோ வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. வீட்டிலே அரைச்சது தான் எல்லாமே. அரப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் கறி எல்லாம் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணியாச்சு. அதாவது நம்ம செய்ய போகிறது 7 கிலோ இல்லையா, கொஞ்சம் நிறையாவே தேவைன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கணும் டேஸ்ட்டு நம்ம வீட்டிலே பண்ணியாச்சு. அப்புறம் கழுவி வச்ச 7 கிலோ மட்டனை நல்லா தண்ணி வடிகட்டி உள்ளே அண்டால சேர்த்தாச்சு. ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க பெரிய வெங்காயம் அண்ட் பட்டை வகைகளோ நல்லா மிக்ஸ் ஆகும் எண்ணெயோட. ஸோ பார்க்கவே பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குல்ல. வாங்க கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ வீட்டிலே அரைச்ச கறி மசாலா தூள் ஓகேவா, அதை போட்டுட்டு நல்லாவே கிண்டி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சதும் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டோம். ஸோ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நிறைய ஊற்றிடாதீங்க, இப்போ தண்ணி மாதிரி ஆயிரும். பயங்கரமாக கொதிக்குதில்ல, இது மாதிரி தாங்க ஹாட்டும் இருக்குது. ஏன்னா எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு தெரில, பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. எனக்கே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லோரும் பந்திக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு பயங்கரமாக புகழ்ந்துட்டாங்க. யார் இது யாருன்னு சொல்லி நான் சொன்னேன் ஜஸ்ட் மினிட் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் நம்ம ஜஸ்ட் மினிட் ரெசிபி கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தெரியுமா. ஸோ நீங்களும் மறக்காமல் ஜஸ்ட் மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.